ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, சக்தி வாய்ந்த சங்கடஹர சதுர்த்தி, அதுவும் தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி திதி வருகின்றது. இது நாளையும் இருக்கின்றது. அதாவது 17/3/2025 நாளையும் திங்கட்கிழமை அன்றும் இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை 18/3/2025 செவ்வாய்க்கிழமையும் முழுமையாக இருக்குது. அதனால் 2 நாட்களிலும் வழிபாடு செய்யலாம். எந்த நேரத்தில் இந்த திதி ஆரம்பிக்கின்றது, எப்பொழுது நிறைவடைகின்றது, ஒரே ஒரு இலையில் நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை எழுதுங்க. இது உங்களுக்கு பணத்தை கண்டிப்பாக ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். அந்த இலை என்ன, எந்த எண்ணை எழுதணும், இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்த நாட்களில் இந்த சதுர்த்தி திதியும் ஒன்று. அதாவது ஒரு மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி, 2 சதுர்த்திகள் வரும். தேய்பிறையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தியை தான் நம்ம சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய தினத்தில் விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தும் பறந்து போகும். அதனால் இந்த வழிபாட்டை மாதம் மாதம் தொடர்ந்து கடைபிடித்து கொண்டே வந்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏற்றக்கூடிய தீப வழிபாட்டு முறையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சதுர்த்தி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது, எப்பொழுது நிறைவடைகின்றது, இதையும் நம்ம பார்த்துடலாம். உங்களுடைய வீட்டில் விநாயகருடைய படம் இருந்தால் நல்லா தொடச்சி அவருக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க. விநாயகருக்கு பிடித்த மலர்களில் முக்கியமாக எருக்கம்பூ மாலை கட்டி நீங்கள் விநாயகருக்கு போடலாம். அதே மாதிரி அருகம்புல் வைக்கலாம். செம்பருத்தி விநாயகருக்கு உகந்த மலர், சங்குப்பூ வைக்கலாம். இந்த மாதிரி விநாயகருக்கு பிடித்த மலர்களை வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. முழுமையாக விரதம் இருக்க முடிந்தால் நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். இந்த விரதத்தை எப்பொழுது தொடங்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். முதலில் சதுர்த்தி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்றத பார்த்துடலாம். நாளை, அதாவது திங்கட்கிழமை 17ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 17/3/2025 திங்கட்கிழமை இந்த சதுர்த்தி திதி மாலை நேரம் 6:38 மேலே ஆரம்பிக்கின்றது. அப்போ சதுர்த்தி திதி மாலை நேரம் தான் ஆரம்பிக்குது, 6:30 மணிக்கு மேலே. இது மறுநாள் செவ்வாய்க்கிழமை மார்ச் 18ஆம் தேதி இரவு 8:17 வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் வழிபாடு செய்வதாக இருந்தால் நாளை திங்கட்கிழமை மாலை நேரத்துக்கு மேலே ஆரம்பிங்க. விரதம் இருந்து வழிபாடு செய்ய போகிறவங்க செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம். 2 நாட்கள் சொல்லியிருக்கேன். பொதுவாகவே சங்கடஹர சதுர்த்தி திதி வழிபாடு மாலை நேரத்தில் தான் செய்வோம். அதனால் நாளைக்கு மாலையும் செய்யலாம், செவ்வாய்க்கிழமை மாலையும் செய்யலாம். விரதம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் காலையிலிருந்து பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருந்து மாலை நேரம் தீபம் ஏற்றிவிட்டு நீங்கள் வழிபாட்டு முறையை ஆரம்பிக்கலாம். அதாவது உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். திங்கட்கிழமை சந்திர தரிசனம் நீங்கள் தவறாமல் செய்யணும். செவ்வாய்க்கிழமை இரவு நேரம் 8:17 வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்குது. முழுமையாக விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. முக்கியமாக இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடு விநாயகர் வழிபாடு தான். நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் விநாயகருக்கு உகந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை இன்றைய தினம் தவறாமல் ஏற்றணும். இது 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு விநாயகர் பெருமானுக்கு வெள்ளருக்கு மாலை போட்டு அருகம்புல்லை கையில் வைத்து 1 ரூபாய் நாணயத்தை வைத்து தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றி உங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாடு தவறாமல் பண்ணணும். அதே மாதிரி அச்சுவெல்ல தீபம் ஏற்ற முடிவதாக இருந்தால் அச்சுவெல்ல தீபத்தையும் தவறாமல் அனைவரும் ஏற்றலாம். இதுவும் விநாயகர் பெருமானுக்கு உகந்த தீப வழிபாட்டு முறை. ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்லலாம். குறைந்தபட்சம் 9 முறை, அதிகபட்சம் 108 முறை, 27 முறை நீங்கள் சொல்லலாம். அதற்கப்புறமா நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு எண்ணை இந்த இலையில் எழுதுங்க. அரச இலை கிடைத்தால் அரச இலையை எடுத்துக்கோங்க, இல்லைனா செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. 5, 6, 8 இந்த நம்பரை அந்த இலையில் எழுதுங்க. விநாயகர் பெருமானுடைய பாதத்தில் இந்த இலையை வைத்திருங்க. இது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறை. நாளை செய்வதாக இருந்தால் 6:30 மணிக்கு மேலே செய்யுங்க. அடுத்தது ஓம் சக்தி கணபதியே சரணம், ஓம் சக்தி கணபதியே போற்றி, ஓம்
சக்தி கணபதியே நன்றி இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. இந்த இலையில் எழுதும் பொழுது, அதாவது இந்த எண்களை எழுதும் பொழுது பச்சை நிற பேனா பயன்படுத்திக்கோங்க. அது கிடைக்கலனா நீல நிற பேனா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீக்கும் அப்படின்னு சொன்னேன். அதனால் இந்த எண்களை அந்த இலையில் எழுதுங்க. மறுநாள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் திரும்பவும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். மாலை நேரம் விநாயகப் பெருமான் கோவிலுக்கு, உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று அங்கேயும் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு திடீர் பணவரவை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணமும் வந்து சேரும். நான் சொன்ன நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க. அதனால் வழிபாட்டு முறையை நீங்கள் நாளைக்கும் செய்யலாம், செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம். இந்த இலையில் எழுதின எண்களை நீங்கள் தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிச்சு முடிச்சதுக்கப்புறமா பணம் இருக்கின்ற இடத்துல இந்த இலையை எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. இது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை போக்கும். 3 நாட்கள் கழித்து இந்த இலையை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இது உங்களுக்கு செல்வ வளத்தை ஏற்படுத்தும். ஓம் கம் கணபதியே நமக. இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.